தாய் தமிழ் சொந்தங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நாள்ல கொஞ்சம் லைட் ஹார்ட்டடான ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு பாக்குறேன். உங்களோட அரசியல் ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. தீரன் சின்னமலை அவர்கள் நினைவு கூட்டத்துல வீரப்பன் அவர்களோட நினைவையும் போற்றி பெரிய, அதாவது பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சீமான் அவர்களோட ஸ்பீச் வந்து எவ்வளவு பவர் பேக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சரவெடியை இந்த தீபாவளிக்கு மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த கூட்டத்துல எல்லாரும் மறக்காம அந்த பேச்சுக்களை கேளுங்க. திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாரு, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த கூட்டத்துல அவர் பேசியிருக்கிறது விமர்சனங்கள் எல்லாமே திமுக கட்சிக்கு எதிர்ப்பாகவும் திராவிடத்தை தோலுரிக்கும் விதமாகவும் அந்த ஜிடி நாயுடு விஷயத்தெல்லாம் அக்கக்கா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. திருப்பியும் நிச்சயமாக பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துட்டு இந்த விமர்சனத்தை ஒரு மறுசீராய்வுக்கு உட்படுத்துங்க. அதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக. அது போக மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா, நீங்க ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் மீது வந்து நீ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை நீங்க மனசுல வச்சுட்டு எப்பவுமே உங்க செயல்கள்லாம் அந்த எண்ணத்தை நோக்கி, நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த எண்ணத்தை வந்து நோக்கி, அந்த எண்ணத்தை நோக்கியே உங்க ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அந்த எண்ணம் வந்து நீங்க மூச்சு காற்று எப்படி சுவாசிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த உலகமே அந்த எண்ணத்துக்கு துணை நிற்கும். அந்த எண்ணத்தை செயல் உருவாக்கம் பெறதுக்காக அது வந்து துணை நிற்கும். இதை நான் பல இடத்துல உணர்ந்திருக்கேன். நீங்க முழு மனதோட ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன ஒரு தடங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தடங்கள் விலகி போறத வந்து உங்களாலே உணர முடியும். எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனா அந்த 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 எண்ணத்தின் மேல இம்மி அளவு கூட சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கையை நீங்க வைக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்க வச்சு அந்த ஒவ்வொரு முடிவுகளை நீங்க, லைஃப்னா என்ன, ஒவ்வொரு நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸோட கான்சிக்வன்ஸோட தொடர்ச்சி தான் கண்டினியூஸ் டிசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங்கோட கான்சிக்வன்ஸ் தான் லைஃப். அப்ப நீங்க ஒரு எண்ணத்தை செயலாக்கம் பெறணும், ஒரு எண்ணத்தை செயல் வடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தீராத நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு விஷயத்துல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பீங்க. அதுக்கு மாதிரிதான் லைஃப் வந்து அப்படியே அன்ஃபோல்ட் ஆகும் அந்த முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் வந்து வாழ்க்கையின் அடிப்படையில ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பண்றதுக்கு உண்டான அடிப்படையே இதுதான். நீங்க இப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போகணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த எண்ணத்தின் மீது தீராத காதல் இருக்கணும். அந்த காதல் இருந்தாதான் அதுக்கு உண்டான, இப்ப நீ அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நீ போய் பார்ப்பேன். முதல்ல ஜிஆர் எழுதணும், டோஃபல் எழுதணும், அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்குண்டான சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணணும், விசா ப்ராசஸ், அதுக்குண்டான காசை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்னா அதன் மீது தீராத காதல் கொண்டாதான் அதுக்குண்டான முன்னேற்பாடுகளெல்லாம் உன்னால செய்ய முடியும். அப்படி வந்து தீராத நம்பிக்கை கொண்டிருந்தா அந்த செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அதுல ஏற்படக்கூடிய தடங்களையும் நீ ஈஸியா சுலபமா ஒவ்வொன்றா முடிச்சு நீ வந்துருவ. ஆனா நீ முடிக்க வேண்டிய காரியத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கணும், மிகப்பெரிய காதல் கொண்டிருக்கணும். அதே மாதிரிதான் தமிழ் தேச கொள்கையை அரியணை ஏற்றுவதும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான். நீங்க வந்து இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற அரசியலை வந்து வென்று முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கணும். அப்பதான் அதை வென்று முடிக்க முடியும். நீங்க எவனோ உனக்காக வேலை செய்வான், இந்த யாரோ உனக்காக போராடுவா, யாரோ உனக்காக இந்த கொள்கையை வென்று முடிப்பா, யாரோ உனக்காக இந்த ஆட்சியை அமைச்சு தருவான்னு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா அரசியல் அதை விட ஒரு முட்டாள்தனமான அரசியல் வேற எதுவும் இருக்க முடியாது. நான் இதை செய்து முடிப்பேன், எனக்கு இது தேவை, எனக்கு இது மூச்சுக்காற்று, என் மூச்சுக்காற்று எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த அரசியல் எனக்கு முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் இந்த அரசியலை செஞ்சு முடிக்க முடியும், இந்த தமிழ் தேசிய கொள்கையை அரியணை ஏற்ற முடியும். இது வந்து இந்த தீபாவளி நாள்ல நீங்க வந்து இதை மனசுல முழுமையே ஏத்திக்கிங்க. சீமான் அவர்களோ, இடும்பவனம் அவர்களோ, சாட்டை துரைமுருகன் அவர்களோ, ஃபர்கானா ஃபாத்திமா அவர்களோ, ஹுமாயூன் அவர்களோ, அபுபக்கர் அவர்களோ, ஹிம்லர் அவர்களோ, நீங்க யாரை பத்தியும் நீங்க வந்து அவங்க முடிச்சிருவாங்க, அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க, நம்ம வந்து பேசாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டான அரசியலை பண்ணணும். 36 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா, அந்த 36 லட்சம் மக்களும் இன்னும் 2 ஆட்கிட்ட பேசணும், அந்த சிந்தனையை கடத்தணும். அந்த 36 வந்து 3ஆ பெருக்கணும், 4ஆ பெருக்கணும். அது வந்து அந்த ஒவ்வொரு 36 லட்சம் மக்களும் நினைச்சாதான் முடியும். சீமானவர்கள் மட்டும் நினைச்சால் முடியாது. சீமானவர்களுக்கு பின்னால நிற்கக்கூடிய அவர் சொல்லுவார் இல்லையா, இப்போ 1 லட்சம் சீமான் உலகிக்கிட்டு இருக்காங்க, அந்த 1 லட்சம் சீமான் நினைக்கணும். அந்த 1 லட்சம் சீமான் வந்து உருவாக்குன இன்னொரு 10 லட்சம்
மக்கள், அப்புறம் அவங்க பிள்ளைங்க, அவங்க நண்பர்கள், அவங்க பழகக்கூடிய சமூகம், எல்லா இடத்துலயும் இந்த சிந்தனை போய் சேரணும் அப்படின்னா முதல்ல இந்த சிந்தனையை பரப்பணும். இந்த சிந்தனை வந்து ஒரு அது நீங்க அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு நண்பர்கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ வந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடும் போது ரொம்ப லைட் ஹார்ட்டடா பேசுங்க. இதை வந்து ஒரு ஒரு தனி மனித தாக்குதல் இல்லாம ஒரு கோட்பாட்டு அளவுல இதுல இருக்கிற லாஜிக் அண்ட் ரீசனிங் பேஸ் பண்ணி இந்த கருத்துக்களை வந்து நீங்க வந்து விவாதிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ரெண்டு பக்கத்துல இருக்கிற நானும் நிறைய குறைகள் கேட்பேன். தமிழ் தேசியம் பத்தி பேசி வரும்போது அதுல பெரும்பான்மை அவங்க சொல்றது வந்து இந்த ஆட்கள் மீது உள்ள தனிப்பட்ட இந்த கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய ஆட்கள் மீது இருக்கிற தனிப்பட்ட விமர்சனத்தை தான் எடுத்து வைப்பாங்க. இந்த கொள்கையில் என்ன குறைபாடு இருக்கு, இல்ல இந்த இந்த எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு முரண் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாம அந்த அந்த தனிநபரை சுத்தியே விமர்சனம் வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு அரசியல்ல வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இதுதான் பெரும்பான்மையானவங்க, அதாவது ஒரு கருத்துல வாதத்துல வெல்ல முடியாதவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை விட்டுருங்க. அப்படியே அந்த அந்த விவாதம் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்குள்ளே போகக்கூடாது. ஒரு ஆழம் ஒரு 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 அரசியல் தலைவரை மதிக்காம அந்த அந்த தலைவன் தூக்கி நிற்கும் கோட்பாடு அதோட வெயிட் தெரியாம அது வந்து அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் புரியாம திருப்பி அந்த தனி மனிதனை தாக்குறது இல்லையா, தாக்கி அரசியல் பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு கூட அரசியல் டிஸ்கஷன்ல ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கும் நேரம் விரயம், அவங்களுக்கும் நேரம் விரயம், ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மன உளைச்சல் தான் ஆகும். அதனால அந்த மாதிரி இடத்துல நீங்க போய் விவாதங்கள் பண்ணாதீங்க. எந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு லாஜிக்கலா ஒரு ரீசனிங்க வந்து ஏத்துக்கிறதுக்கு மனப்பான்மை இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வந்து விவாதிக்கலாம். அது உங்களுக்கு கீழே இருந்தாலும் கீழே வயது குறைந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதிர்பாலனமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வயதுக்கு மூத்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த அரசியலை பேசுங்க. காமன் சென்ஸ் இல்லாத இடத்துல இந்த அரசியலை பேசாதீங்க. தரவே இல்லாம சும்மா இந்த பாப்புலிஸ்டிக் ஒப்பீனியன், இந்த புரளி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்து நேரத்தை வீணடிக்காதீங்க. இது வந்து நம்ம இந்த 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 நாள்ல வந்து நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அரசியலை லைட்டா எடுத்துக்கங்க, ரொம்ப இறுக்கமா இருக்காதீங்க. வந்து இது வந்து தொடர் ஓட்டம்ங்கிற போது உங்களுக்கு நம்மளோட மன உறுதியும் உடல் உறுதியும் ரொம்ப முக்கியம். அதை பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த சிந்தனை இல்ல இந்த கொள்கையில ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா அதை வந்து திருத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா செழுமைப்படுத்திக்கிட்டே வரணும். அதுக்குண்டான வாசிப்புகள், அதுக்குண்டான தேடல்கள், அதுக்குண்டான அனுபவங்களை கத்துக்கணும். அதே மாதிரி நீங்க சீமான் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல அவர் எடுத்து வச்ச அரசியலும் மேடைகள் பேச்சும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பண்பட்ட அரசியலும் பண்பட்ட பேச்சும் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. ஆரம்ப கட்ட காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது நாயக்கர் மகால் தமிழர்கள் அவமான சின்னம், அதே மாதிரி விஜயநகர பேரரசின் மீது வைக்கக்கூடிய தாக்குதல்கள், இங்க வந்து நாங்கெல்லாம் தெலுங்குல தாய்மொழியில வந்து எங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க, அதெல்லாம் பத்தி நிறைய பேசுவார். நிறைய ஆரம்ப கட்ட காலத்துல விமர்சனம் பண்ணி வருவாரு. அப்படி பேசுனதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நான் கூட நினைச்சு பார்ப்பேன், ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பல மொழி பேசுறவங்க இந்த ஒரு அரசர் ஆண்டு கொண்டு இருந்த காலத்திலேயே வரும்போது அதை வந்து மக்களாட்சியில வந்து அவங்களை குறை சொல்ல முடியாது. மக்களாட்சி இல்ல அப்போ அரசர் ஆட்சியில இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அரசு என்ன சொன்னானோ அது அந்த நாட்டு மக்களும் கேட்கணும், இந்த நாட்டு மக்களும் கேட்கணும். அப்ப இடம்பெயர்ந்து வந்தாங்க, குடியமர வச்சாங்க. அப்ப அரசுங்கிறது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா இருந்துச்சு. ஒரு சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் வந்து கூடி கலந்தாங்க. அதுக்கப்புறம் மக்களாட்சியில வந்ததுக்கு அப்புறம் உள்ள சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம். நீங்க மக்களாட்சியில ஒவ்வொரு சமூகங்களையும் எப்படி தாழ்த்தி வீழ்த்தப்பட்டன, எப்படி சூழ்ச்சி செய்து வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து எடுத்து பேசலாம். அப்போ அதுலயே நிறைய மக்கள் வந்து இந்த ஆண்ட பரம்பரையில் இல்லாத பிறமொழியாளர்கள் வந்து அவங்களுக்கும் இங்க வந்து ஒரு நம்மளோட கூடி வாழ்றாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான அரசியலை பேசணும். அந்த மாதிரி நான் யோசிப்பேன் முன்னாடியே, இப்படி இவ்வளவு காட்டமா எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா தமிழ் தேசிய அரசியலை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஆனா ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும் அப்படின்னா நீங்க ராமதாஸ் அவர்கள் தான் சரியான ஒரு உதாரணம். முதல்ல உங்களுக்கு உண்டான ஒரு கோர் வாக்கு வங்கியை, ஒரு ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்கை கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணி அதை ஒரு பேஸ்மெண்டா வச்சுதான் நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற முடியும், உங்க சின்னத்தை தக்க வச்சுக்க முடியும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டேட்டஸை வந்து தேர்தல் ஆணையத்துல இருந்து பெற முடியும். அந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கோட்பாட்டு அளவுல ஒவ்வொரு அரசியலா எடுத்து அடிக்கிறாரு, ஒவ்வொரு விஷயங்களா உடச்சு நொறுக்கிறாரு. இடஒதுக்கீடுல எந்தெந்த சமூகங்கள் வந்து அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கறத அந்த விஷயத்த அடிச்சு நொறுக்கிறாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறாரு. ஜாதின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜாதிய ஏற்றத்தாழ்வு தப்பு, நீங்க குடிகள்லாம் வந்து தொழில்முறை பழக்கங்கள்ல இருந்து கூடி செயல் செய்ய பழகினதுல இருந்து மனிதன் வந்து காட்டுல உருவாடானா, அதுக்கப்புறம் கூடி செயல் செய்ய பழகினானா, கிடைத்ததை பகுத்துண்டானா, அதுக்கப்புறம் நிலைத்து வாழணும்னு நினைச்சானா, நிலைத்து வாழணும்னு நினைக்கும் போதுதான் என்ன தொடங்கினா, எனக்கு எவ்வளவு சேமிக்க தொடங்கும் போதுதான் எண் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் சேமிக்க தொடங்கும் போது வரப்ப கட்டினா வயல்ல, அதாவது ஒரு இடத்துல நிற்கும்போது இது என்னோட வயல், என்னோட வரப்புன்னு முதல்ல
ஒரு பார்டரை போட்டான். அந்த பார்டர் தான் இப்ப இருக்கிற தேசிய எல்லைகள். அந்த பார்டருக்கு துவக்கமே வந்து மனிதன் நிலைத்து வாழும் போது வயலை சுத்தி போட்ட வரப்பு தான் இப்ப தேசிய எல்லை வரைக்கும் விரிஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முன்னாடி ஒரு 10 பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி அரசர்கள் ஆண்டு கொண்டு இருக்கும் போது கன்னியாகுமரியில இருந்து நீங்க காஷ்மீர் வரைக்கும் போகணும்னா 100 போர் நடத்தணும். ஒவ்வொரு ராஜாங்கங்களுக்குள்ளேயும் போய் வெளியே வரணும்னா 100 போர் நடத்தி போகணும். அந்த எல்லைகள்லாம் இன்னைக்கு தகர்ந்திருக்கு. கன்னியாகுமரியில இருந்து நீங்க காஷ்மீர் வரைக்கும் இந்த ஒருத்தரும் உன்னை கேள்வி கேட்காம, உன்னை தடுக்காம, ஒரு போர் போடாம, ஒரு சண்டை செய்யாம நீ வந்து போயிட்டே இருக்கலாம். பல இடங்கள்ல திருடங்க இருப்பாங்க, போலீஸ்காரங்களா இருப்பாங்க, உங்களை தடுப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர் செஞ்சுதான் நீ அடுத்த நாட்டுக்குள்ள போகணும்னு கிடையாது. இப்படியே போகலாம். அதை தாண்டியும் இந்த எல்லைகள் உடையும். ஒன் வேர்ல்ட் ஒன் ஆர்டர், இதை நோக்கி தான் இந்த உலகம் போகும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்சஸையும் பயன்படுத்தி, இந்த எனர்ஜியை பயன்படுத்தி இந்த 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 அடுத்த அடுத்த எங்க போய் இந்த வாழ்வு, இந்த உயிர் தொடர்ச்சியை எந்த இடத்துல போய் பண்ண முடியும் அப்படிங்கிற தேடலை நோக்கி தான் இந்த உலகம், இந்த மானுட இனம் போய்கிட்டு இருக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க பாலிடிக்ஸோட கரெக்ட்ஸ் ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, இந்த அரசாங்கங்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள்லாம் உருவாறதுக்கு முன்னாடி இங்க இருந்த எல்லாமே எல்லாருக்கும் பொதுவா இருந்தது. அதாவது நீ எந்த உயிரினம் இந்த உலகத்துல பிறந்தாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சமமா இருந்தது. அது எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா, அவன் போடுற உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு அவனுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வேல்யூ, நீ போடுற உழைப்புக்கு உண்டான வேல்யூ உனக்கு வந்து சேருது அந்த பணம் மூலமா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல ஒரு அநீதி வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சு. நீங்க வந்து அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், உழைப்புக்கு ஏற்ற வேல்யூ, நீ போடுற உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வேல்யூ இல்லை. அந்த கரப்ட் சிஸ்டத்தினால வரக்கூடிய பிரச்சனை அதுதான். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, என்கிட்ட ஒரு நண்பர் சொல்லுவார், அவர் வந்து ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட், ஒரு பெரிய கம்பெனில பெரிய தொழில்நுட்ப பிரிவுல இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்லுவாரு, இந்த உலகத்துல ஆர்டிபிஷியல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உனக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே, நீ சிந்தட்டிக்னு சொல்றத நீ ஆர்டிபிஷியல்னு சொல்ற, எல்லாமே சொல்ற. ஆனா வந்து இது எல்லாமே இந்த உலகம் உனக்கு கொடுத்ததுதான். நீ கண்ணு முன்னாடி நீ என்ன பாக்குறியோ, என்ன தொடுறியோ, எல்லாமே இந்த இயற்கையில இருந்து வந்ததுதான். இதுல வந்து ஆர்டிபிஷியல்னு எதுவுமே கிடையாது. மனித மூளை, அதுல ஏற்படக்கூடிய சிந்தனையே இயற்கை தான். அந்த சிந்தனையின் மூலமா தான் நீ வந்து சேர்க்க வேண்டிய விஷயங்களை சேர்த்த, பிரிக்க வேண்டிய விஷயங்களை பிரிச்ச, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஒன்னா சேர்த்து நிறைய விஷயங்களை செஞ்சு இயற்கையில ஒன்றிணையாத பொருட்களை எல்லாம் நீ வந்து மனித மூளையை பயன்படுத்தி ஒன்றிணைச்ச. இதுதான் ஆர்டிபிஷியல். இந்த மாதிரி பட்ட பல விஷயங்களை வந்து எல்லாமே இயற்கை தான் கொடுத்தது. ஆனா இது எல்லாமே பொதுமையா இருக்கா, எல்லாருக்குமே வந்து சேருதா அப்படிங்கிறது பார்த்தா இல்லை. இதுல வந்து நிறைய மனித மூளைகள் பேராசையின் காரணமாக தனக்கு என்று ஒதுக்கி கொண்டே இருக்கிறது. இதை தான் நம்ம வந்து ஆன்டி கரப்ஷன் பிளாங்க்ல இருந்து நம்ம பேசுறோம். இதை தொடர்ந்து பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு வலுவான ஒரு அரசியல் பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்திருக்கு. அதனால அதை வந்து தொடர்ச்சியாக எடுத்துட்டு போறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். சிந்தித்து பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.